தேவையற்ற கொழுப்பை எரிக்கும் பாகற்காய் புற்றுநோய், இரத்த சோகை ஆகிய நோய் தாக்கும் பாதிப்புகளை குறைக்கிறது. குடல் பிரச்சினை, ஒவ்வாமை, சர்க்கரை நோய் மற்றும் படர்தாமரை போன்ற பல நோய்களுக்கு நிவாரணியாக செயல்படும் பாகற்காயை யார் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம். பாகற்காயை சிறுநீரக மற்றும் கல்லீரல் பிரச்சினை இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். மாதவிடாயை தூண்டும் பண்பு பாகற்காயில் உள்ளதால் கருச்சிதைவு ஏற்படுவதை தடுக்க கர்ப்பிணிகள் அதை சாப்பிடக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்களும் பாகற்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஹைப்போகிளைசீமியா என அழைக்கப்படும் லோ சுகர் இருக்கும் நபர்கள் பாகற்காயை சாப்பிட்டால் சர்க்கரை அளவு மேலும் குறைந்துவிடும். அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு பல மருந்துகள் உட்கொள்ள வேண்டியிருக்கும். சில வகையான மருந்துகளுடன் பாகற்காய் எதிர்வினையாற்றக்கூடும் என்பதால் பாகற்காயை தவிர்ப்பது நல்லதென்பது குறிப்பிடத்தக்கது.